When you see me, you better run. Playing duck, duck, goose with my gun. When you see me, you better run. Rack City, bitch. Rack City. What's up people? நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரியன் பைலட். நேற்றே உங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து என் வண்டியில் நான் வந்து சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அந்த வயர்லெஸ் சார்ஜர் போபோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டியை காட்டிடுறேன் பாருங்கள். இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட எக்ஸ்கிரிப் இருக்குது. ஸோ எக்ஸ்கிரிப்பில் வந்து சும்மா அந்த ரப்பர் வந்து பிச்சுட்டு போயிடுது, அதனால தான் அதை கட்டிட்டு போபோ மாட்டுவேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். போபோ சார்ஜரோட பாக்ஸு ஓகேங்களா. இது வந்து பாக்ஸ் கண்டென்ட், ஜிப் டைஸு, அப்புறம் ஹேண்டில் மாட்டுறது. இது ஆக்சுவல் சார்ஜர். வயர்லெஸ் சார்ஜர் போபோ. பின்னாடி வந்து அந்த சுவிட்சில் கூட பாருங்களேன், அந்த கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா வாட்டர் ப்ரூஃபாக. நான் வந்து பீக்லான்னு போனேன், பட் கடையில் வந்து நம்ம சென்னை பேக்கர்ஸ் தான் வாங்கினேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், சென்னை பேக்கர்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்கோங்களா, அங்கே தான் எடுத்தேன். இதில் டைட்டாக அமுத்தினிங்க ஆன் ஆஃப். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஓல்டு சார்ஜரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், அதை காட்டுறேன். ப்ளஸ் வந்து இதில் என்ன இருக்குது அப்படியே பாருங்கள், நான் ஒன்று நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் அந்த பாலு மாட்டுறது, ஜிப் டை, டேப்பு. ஓகேங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா போபோ வயர்லெஸ் சார்ஜர். சரிங்களா. அப்புறம் இது வந்து அதுக்கு தேவையான பொருட்கள், சமையல்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிப் டைஸு. இது வந்து இந்த ஹேண்டில் பார் வரும்போது அந்த போபோ பின்னாடி வருது பார்த்தீங்கன்னா, இதில் அட்டாச் ஆகுது. இது 3M டேப்பு ரொம்ப எக்ஸ்ட்ரா. இது வந்து ஹேண்டிலுங்கெலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சுன்னா அதை மாட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இது நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் டேப் ஒட்டாமலே ஃபஸ்ட்டு மாட்டி பார்க்குறேன். இந்த 3M டேப் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமலே ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். ஆலன் கீ, ஓ ஷிட், என் பாக்ஸில் ஆலன் கீயே வரல. பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்டே ஆலன் கீ செட்டு. ஓகே, ஆலன் கீ செட்டு பார்த்தீங்களா. இது எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க, மஸ்ட் யூஸ் ஆகும் பைக்கர்ஸ்க்கு. சரிங்களா. இதில் ஒன்று மட்டும் இருக்காது, அது வந்து நான் என்னோடய டூல்ஸ் பாக்ஸ்லேயே இருக்கும், பைக்கில் ஒரு டூல்ஸ் பாக்ஸில். இதுக்கு என்ன நம்ம செட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக தான் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது உள்ளே ஒரு புக் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது ஓவர் பேக்ரவுண்ட் நாய்ஸு, அதனால தான் ஒரு சில விஷயத்தில் நான் டைம் லேப்ஸில் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த எங்கள் எக்ஸ்கிரிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து போபோ இது போட்டுவிட்டேன். இது உள்ள ஒரு 3mm வந்திருக்கும், நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அதில் வந்து எடுத்து ஒயர் உள்ளே இழுத்துட்டு கரெக்டாக உள்ளேருந்து எடுத்து பேட்டரிக்கு ஆட்டோமேட்டிக், நான் பேட்டரிக்கெலாம் கனெக்ஷன் கொடுத்துட்டேன், ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டேன். சரிங்களா. இப்போ வந்து ஒரு ஷார்ட் ரைட் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபோன் அட்டாச் பண்ணிவிட்டேன். இதுங்களா, இது டைட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிடணும். இனி வந்து ஒரு பின்னாடி ஒரு சுவிட்ச் வரும், அது ஃபோக்கஸ் ஆகுதா.
இங்கே ஒரு சுவிட்ச் வரும் சரிங்களா. இப்போ நான் வந்து இந்த சுவிட்ச் வந்து நம்ம பின்னாடி ஆன் பண்ணோன்னா ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ஆன் பண்ணோன்னா இங்கே ஒரு ப்ளூ கலரில் எல்இடி லைட் ஒன்று எரியும். எரிஞ்சிச்சிங்களா? எரிஞ்ச ஒன்று ஃபோன் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்னா ஆமாம் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகுது. கொஞ்சம் இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்னா அது 15 வாட்ஸ் சொல்கிறது அவங்க கரெக்டு தான். இப்போ ஒரு ஷார்ட் ரைடு போவோம், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே கிளம்புறேன். ஸோ அதுவே ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை சார்ஜ் போடுறேன். ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மைக் அடாப்டர் இல்லை, ஸோ எப்படி கேட்கணும்னு தெரியல. ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் போயிட்டுருக்கேன். போகலாம், மியூசிக்கு போட்டு விடுவோம். இது காட்டுறதுனால போதும். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிடலாம். ஏன்னா ரெடி ஆகிட்டேன், நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன், சார் ரெடி ஆகிட்டாரான், வாங்க போவோம். நேற்று டெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டிய ரோடு ஆஃப் ரோடுக்கு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுறேன். இதான் நான் சொன்னது, எங்கள் ஊரில் ரோடு பக்காவாக இருக்கும் பாருங்கள். ஓகே, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்து விட்டேன். வண்டியை போற்றி வச்சுக்கிறான் பொழுது. இல்லை, திறந்துருக்கு. அவன் தான் டியூக் 250 அவன் 900 இருக்கிறது வெளியே. ஓகே, இங்கே வீடியோ ஸ்டாப் பண்ணலான்னு கிளம்புங்க சார். ஓகே, கிளம்பிட்டோம். ஃப்ரெண்டும் கிளம்பிட்டான். பின்னாடி வந்து இங்கே ஒரு செல்லம் ஸ்கூலுன்னு ஒன்று இருக்குது, பாபா கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே
போயிட்டு நாங்கள் இன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் நடத்த போகிறோம். அப்புறமா எங்கள் டீமில் எல்லாருமே கேடிஎம் தான் வச்சுருக்காங்க. இதுதான் சாம்னு என் ஃப்ரெண்டு தான். இவனுக்கும் ஒரு சேனல் இருக்குது, ஹேஷ்டாக் கூடன்னு சொல்லிட்டு இவனும் ஒன்றத்தனம் பண்ணுறாங்க கம்மி இருந்து. இந்த 250 2019 மாடல் என் வண்டி பற்றி நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன், சரிங்களா? இது வந்து 4 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு என் வண்டி. இப்போது வீட்டுக்கு பிரேம் வீடுன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவங்ககிட்ட தான் போகிறோம். அவங்ககிட்ட வந்து பிளாக் கலரு, அவங்க 2018 டியூப் நினைக்கிறேன் 200. இது 250. ஓ மை காட், பின்னாடி மண்காடையில் இருந்தில்ல இன்ஜின்ஸை தான் நான் வச்சுட்டு போகணும். ஃபோட்டோ ஷூட் பண்ண மக்காடை கைட்டிட்டேன் நக்கலா. அப்புறமா கேபி மோட்டோ விளாகர், அவரு கூட எனக்கு 3 வீடு தள்ளி இருக்கிறாரு. அவர்கிட்ட டியூப் 125 இருக்குது. அப்புறமா இன்னொருத்தர் இருக்கான் ஜார்ஜ், அவன் வந்து BS 650 டியூப்பு. இன்னொருத்தர் சுனில், அவன் வந்து RC 200. கேடிஎம் கேங். இந்த ஊருக்குள்ள கோபுரம் மாட்டின்னு போகிறது கொஞ்சம் வாக்கோடாக தான் இருக்குது. போகிறோம் வரவங்க நான் பைத்தியக்கார மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, வ்ளாக் பண்ணால் ஃபோன் பேசணும்னு ஒருத்தர் சொல்கிறான். அவன் அழகான மூஞ்சி அவன் மறைச்சி வச்சுருக்கான். பையன் ரொம்ப அழகாக இருப்பான். சிக்கம் கொடுக்குறான். நான் இவ்வளோ பொறுப்பாக இவ்வளோ ஸ்லோவெல்லாம் ஓட்ட மாட்டேன். ஆக்சுவலாக மைக் அடாப்டர் இல்லை, ப்ளஸ் காற்று நாய்ஸ், அது வின் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். அதனால தான் எல்லோரும் சொல்லுவாங்களே மோட்டோ வ்ளாகிங்லலாம், நாங்கள்லாம் வந்து பொறுப்பாக ஓட்டணும், சீன் ஓட்டக்கூடாது, புள்ளிங்க மாதிரி ஓட்டக்கூடாது, ஸ்பீட்டு இருந்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆஃப்டர் கேமரா வந்து எப்படி ஓட்டவும்னு நானே பார்த்துருக்கேன். அவன் கேமராவில் அவங்க வந்து நல்லா சினிமா ஆக்டர் மாதிரி தான். ஒரு பேர் அடிப்பானா, ரியல் லைஃப்லாம் அடிக்க மாட்டான்ல, அதே மாதிரி தான் பைக்கர்ஸும். சில பைக்கர்ஸ் வந்து ஆன்போர்டு வந்து அழகாக வேகமாக ஓட்டி அதே சேனல்லாம் இப்போ இதாகிட்டுருக்கு. நான் யோசிச்சுட்ருக்கேன், பொறுப்பாக ஓட்டலாமா இல்லை வேகமாக ஓட்டி யூஸ் பார்க்கலாமா. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொஞ்சம் சொல்லி விடுங்க. நான் கேவலம் வேகமாக ஓட்டி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்போலேருந்து நம்ம வந்து பொறுப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஒரு ஆசை. வரவங்களாம் நம்மளை கமெண்ட்டில் திட்டுற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது. வேகமாகலாம் ஓட்டி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். ஓப்பன் ரோட்டில் வேணால் நான் வேகமாக போவேன். பட் இந்த மாதிரி இடம் ஊர் உள்ளெல்லாம் நான் வேகமாக போக மாட்டேன். போனால் ப்ரொவோக் பண்ணால் கூட போகக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். ஓகே, இந்த வ்ளாகை வந்து நான் இங்கேருந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ போனான்னா நேராக பசங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா, நான் வ்ளாக் எண்ட் பண்ணுறேன். அப்புறமா நான் வேணால் எண்ட் பண்ணல, நான் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு ஒரு சின்னதான வேட்டி சட்டை போட்டு எடுத்துன்னு பார்த்தீங்களா, பார்க்க காமெடியாக இருக்கும், அதை போட்டு விட்றேன். ஓகே, டேக் கேர், பாய். திருப்பி கொடுத்தா தங்க மாட்டேன், வந்த வழிய பார்த்து கிளம்பு கிளம்பு கிளம்பு, அந்த போச்சு கிளம்பு 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 கிளம்பு, விழிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு.